தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்மளுடைய தமிழகத்திலே தென் மாவட்டத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வெள்ளத்துக்குள்ளே இன்னும் சிக்கி இருப்பார்களானால், கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருப்பார்களானால், அவர்கள் விரைவிலே அவர்கள் உயிரோடு கண்டுபிடிக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், கை குழந்தைகள் போன்றவர்களாம் பாதிக்கப்பட்டு இருப்பார்களானால் அவர்களுக்கு உடனடியாக உதவிகள் கிடைக்கும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நிவாரண முகங்கள் எவ்வித இடையூறும் இல்லாமல் செயல்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். விசேஷமாக இந்த வெள்ளத்தினாலே உயிர்களை, வீடுகளை, உடைமைகளை இழந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தரால் உண்டாகிற ஆறுதல் பெருகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிற இடங்களிலே அடிப்படை வசதிகள், பால், தண்ணீர், உணவு, தங்குமிடம் இவைகள் எல்லாம் மக்களுக்கு எளிதாய் கிடைக்கும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். மழை நீர் இன்னும் உயர்ந்து கொண்டு மக்களுக்கு எவ்வித அச்சத்தையும் கொடுக்காதபடிக்கு மக்கள் பாதுகாக்கப்படும்படியாய் தேங்கி கிடக்கிற நீர்கள் எல்லாம் வடியத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட இடங்களிலே நின்று உதவி செய்து வருகிற வீரர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், உதவியாளர்கள் போன்றோர் ஞானத்துடன் செயல்பட்டு முழு ஜனங்களையும் ஒரு மனதோடு மீட்டு விடத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய தேசத்துல இனி இப்படிப்பட்ட சேதங்கள் ஏற்படாதபடிக்கு தேசம் முழுவதும் காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தென் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாராவது இந்த ஜெப வேலையில உயிரோடு போராடி கொண்டு இருப்பார்களானால் கர்த்தருடைய கரம் விரைவிலே மீட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்கள், ஆண்டவரே முதியவர்கள், கை குழந்தைகள், ஆண்டவரே வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த வெள்ளத்தால் சிக்கப்பட்டு இருப்பார்களானால் கர்த்தாவே அவர்களுக்கு உதவிகள் விரைவிலே கிடைக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நிவாரண முகாம்களில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் எளிதாய் கிடைக்கத்தக்கதாய் ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. விசேஷமாய் உயிர்களை, வீடுகளை, உடைமைகளை இழந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர்தானே உம்முடைய மெய்யான ஆறுதல் அவர்களுக்கு பெருகத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த ஆற்றோரங்களிலே வசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மெய்யான பாதுகாப்பையும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே எல்லா விதத்திலே ஆண்டவரே இனி ஆண்டவரே ஒரு நாளும் சேதம் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே உள்ளே போகாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடங்களிலே நின்று உதவி செய்கிற வீரர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஆண்டவரே உதவியாளர்கள் எல்லாரும் ஞானத்தோடு செயல்பட்டு ஆண்டவரே முழு ஜனங்களையும் ஆண்டவரே ஒரு மனதோடு மீட்டு விடுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இனி எங்க தேசத்துல இப்படிப்பட்ட ஆண்டவரே வெள்ள பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு எங்க தேசம் முழுவதும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கட்டும். ஜனத்தின் பாவங்களை மன்னித்து எங்க தேசத்துக்கு கர்த்தர் மனமிறங்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.